கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தின் மத்திய நாளிலே நித்திய வாழ்விற்கான வழி, நித்தியத்திற்கான வழி என்கிற இந்த தலைப்பின் கீழாக எவற்றையெல்லாம் நாம் இழந்து விட்டோமோ அவைகளெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்னென்று ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நாம ஒரு வசனத்தை வாசித்து ஜெபத்தோடு இந்த நாளுடைய ஆராதனைக்கு கடந்து போவோம். 119 சங்கீதத்துல 97வது வசனம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வேதத்திலே நாங்கள் பிரியமாக இருக்கவும், எங்கள் நாள் முழுவதும் அது எங்களுடைய தியானமாக இருக்கவும் கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளின் தியானத்தோடு கூட ஆவியானவர் இருந்து உம்முடைய மகனை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளாலே நிரப்புங்க தாவே. இப்பொழுது நாங்கள் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் பாட இருக்கிறோம். அந்த பாடலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பாடலை பாடுவோம். பாடலின் 261வது பாடல். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, காசினிதனிலே நேசமமாக கஷ்டத்தை ஊத்தரித்து பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா, பெண்ணும் நேமியாம் கருணை நிலைவரமோண்டு நிதம் தோதியன் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம், நீ அன்பதாய் சேர்த்தால் அனை துணை காப்பான் ஆசைகள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம், அதை பிடித்து கொண்டால்தான் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே.
நாளிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இன்னைக்கு நம்ம இதில் சகோதரி ரஜிதா அவங்க அகமதாபாத்ல இருந்து நம்மோடு கூட இருக்கிறாங்க. சிஸ்டர் ரஜிதா, நீங்க ஆரம்ப ஜெபம் எடுங்க, நாம் ஜெபிப்போம். ரஜிதா சிஸ்டர் இருக்கீங்களா? அப்படி இல்லை என்ற பட்சத்தில் சகோதரி புஷ்பம் அவங்க இருக்கீங்க. புஷ்பமாக்கா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. குட் ஈவினிங் பாஸ்டர். கேக்குதுங்களா? வந்துட்டாங்க. சரி, நெட் கட் ஆயிடுச்சு, சாரி பாஸ்டர். ஓகே, சரிக்கா, ஜெபம் பண்ணுங்க, ஆரம்ப ஜெபம். ஓகே பாஸ்டர். மகா உன்னதங்களே வாசமா இருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பறந்து பசுவ பரம தகப்பனே, அப்பா அந்த நேரத்திலும் அப்பா பிதாவே என்று துதிக்கும்படியான நல்ல நேரத்தையும் ஸ்லாக்கியத்தையும் வாக்கியத்தையும் கொடுத்திருக்க தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் பாவிகள், அற்பர்கள், தூசுகள், ஆனாலும் தேவன் தாமே எங்களை தெரிந்தெடுத்து எங்களுடைய உள்ள கைகளில் வறந்திருக்கிற தயவுக்காக சிஸ்டர், உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சுங்க. மீட்பர் இயேசு நாமத்தில் கெஞ்சி கேட்கும் ஜெபங்கேலும் மஸ்லும் பரம்பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். ஆண்டுடைய நாமத்திலே இந்த நாளிலே இன்றைய தியானத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரும் கிறிஸ்துவ நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம ஒவ்வொரு புதன்கிழமையும் நித்தியத்திற்கான வழி என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக ஒவ்வொரு வாரமும் ஒரு காரியத்தை, மிக முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். இழந்து போனதை, எதையெல்லாம் நாம் இழந்து போனோம், ஒரு 7-8 காரியங்களை நம்ம பாவத்தை நிமித்தமாக, அது ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நமக்கு நம்முடைய அன்பு சகோதரர் ஜேக்கப் ஸ்டீபன் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு வராங்க. அதே போல இந்த நாளிலும் ஒரு நல்ல காரியத்தை, எந்த இழந்த ஒரு காரியத்தை நம்ம மீட்டுக்கொள்ள போகிறோம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்க வருகிறார்கள். நாம் அதை கேட்பது மாத்திரமல்ல, மற்றவர்களோடு கூட நம்ம இதை பகிர்ந்து கொள்வோம். நாமும் அதை பெற்றுக்கொள்வதற்குரிய முயற்சிகளை ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட மேற்கொள்வோம். இந்த நேரத்தில் எல்டர் ஜேக்கப் ஸ்டீபன் அவருடைய கரங்களிலே இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்க அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் இது உங்களுடைய நேரம். நீங்க கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிரதான கிருபையினால இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த பிரதான கிருபைக்காய் காத்திர நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம கடந்த 2 வாரங்கள் படித்திருக்கிறோம். எவைகளெல்லாம் இழந்துரும், எவைகளெல்லாம் இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு பின்பாக நமக்கு மீட்டு கொடுக்கப்படும், எவைகள் இந்த பூமியில மீட்கப்பட வேண்டும் என்கிற காரியங்களை நாம் அறிந்தோம். அதுல தேவனுடைய சாயலை நான் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்புறமான தோற்றம் அல்ல, உள்ளார தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது நிச்சயமாக இந்த பூமியில தான் நாம் பெற்று ஆக வேண்டும் என்கிற காரியத்தை நாம் அறிந்தோம். அது எங்கே, எப்படி பெற்றுக்கொள்கிறது என்கிற காரியத்தை நாம் படிக்கும் பொழுது வேதாகமத்தை ஆராய்ந்து ஒன்றான மெய்தேவனாகிய அந்த கர்த்தரையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவது நித்திய ஜீவன் என்கிறதை வேதாகமத்தின் மூலமாக ஆராய்ந்து அவருடைய குணலட்சங்களை அறிந்து நாம் அவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 2வது, ரட்சிப்பின் திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக நாம் இழந்து போன சாயலை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும், பிரமாணத்தினுடைய கொள்கையை நம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதன் மூலமாக அவைகளை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும், விசுவாசத்தின் அந்த பூரணத்தை அடையும் பொழுது அந்த தேவ சாயலை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி பார்த்தோம்.
இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த இழந்து போன தேவனுடைய சாயலை பெறுவதற்கு ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்தே ஆக வேண்டும். ஒருவேளை நம் மனதுல ஒரு கேள்வி எழும்பலாம், எனக்கு தெரியாதா, பிதா எனக்கு தெரியாதா, குமாரன் எனக்கு தெரியாதா என்கிற நிலை நம் மனதிலே தோன்றலாம். ஆனா வேதாகமத்தை தீர்க்கமாய் ஆராய நாம் அறிய வேண்டிய விதமாய் பிதாவையும் குமாரனையும் அறியவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இந்த செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு வேண்டுதலை உங்களுடைய சமூகத்தில் நான் வைக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இந்த வேதாகமம் சொல்லுகிற தெய்வனை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் தேவன் என்பவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த தேவனை இந்த வேதாகமத்தில் தேடக்கூடாது. இந்த வேதம் சொல்லுகிற தேவனை அப்படியே ஏற்றுக்கொண்டால்தான் தேவனுடைய சாயலுக்குள்ளாக கடந்து வர முடியும். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிடுங்க. தேவன் இப்படிதானே இருக்கணும், அதெல்லாம் இப்படி இருக்காரு, இப்படிலாம் அவருக்கு தெரியுமா, இதெல்லாம் அவருக்கு தெரியாதா, இதை கூட அவருக்கு செய்ய முடியாதா, அப்படி நம்முடைய கேள்விகளுக்கு பதிலை அங்கே தேடி அதற்கு ஏதுவாக முடிவு எடுக்காதபடி வேதம் சொல்லுகிற தேவனை, வேதம் வெளிப்படுத்துகிற தேவனை நான் என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு நாளில படிக்கிற காரியம் அல்ல. நாம் பல வாரங்கள் இதை தொடர்ந்து படிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம படிக்கிற தலைப்பு வேதாகமத்தின் தேவன் யார். இதற்கு நான் உப தலைப்பாக வைத்திருக்கிறது மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன் என்கிற தலைப்பில, நித்தியத்திற்கான வழி என்பதில் மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன் என்கிற ஒரு சப்ஜெக்ட்ல வேதாகமத்தின் தேவன் யார் என்பதை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா படிக்க போகிறோம். சரி, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேற நாமம் கட்டளிடப்படவும் இல்லை என்றார். 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாம். இந்த பூமியில ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிற ஒரே நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். இப்ப நம்முடைய தேவன் யார் என்கிற கேள்விக்கு பொதுவா நம் வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவே என்னுடைய தேவன். தவறு ஒன்றும் இல்லை, ஏன்னா அவர் தெய்வனும் கூட. ஆனா இந்த பூமியில ஒரு மனுஷன் இருந்தா அந்த மனுஷன் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பு. அந்த மனுஷன் யாரு அப்படின்னு கேட்டா இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த மனிதனுடைய நாமம் இயேசு கிறிஸ்து. நல்லா புரிஞ்சுக்கணும். அவரை தெய்வன் அல்ல என்று சொல்லிவிட முடியாது. அவர் தேவன் தான். ஏன்னா படிக்கும்போது நம்ம அறிவோம், தேவனாய் இருந்து குமரனாக வந்தவர், குமரனாய் இருந்து மிகவேலாய் வந்தவர், மிகவேலாய் இருந்து மனுஷனாய் வந்தவர். அதனால அவர் தேவன் என்பதில் தவறு அல்ல. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பூமியிலே மனிதனை ரட்சிப்பதற்காக தோன்றிய ஒரு மனிதன். நல்லா அந்த வசனம் சொல்லப்படுவாருங்க, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேற நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்ப நம்முடைய தேவன் யார்? இவர் மனிதனாய் இருக்கும் பொழுது அவருடைய நாமம் இயேசு. அப்ப நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவனுடைய பெயர் என்ன? நிறைய பெயர்கள் இன்னைக்கு அநேக தேவனை பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக பெயர்களை வச்சு அவர்கள் தேவனை கூப்பிடுவதை நம்ம பார்க்க முடிகிறோம், அழைக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் அவருடைய நாமமாக வெளிப்படுத்துகிற காரியம் கொஞ்சம் ஆச்சரியமானது, வியப்பானது. யாத்ராகம் 6ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் பொழுது, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஒரு நாமம் சொல்றார், நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் என்ன நாமத்துல தரிசனமானா? எல் ஷடாய். அந்த மொழியில அந்த வார்த்தை எல் ஷடாய். இன்னைக்கு அது நம்ம மொழியில என்ன பேர்? சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் அவர் எல் ஷடாய் என்கிற நாமத்துல தரிசனமானார். ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தில் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. எல் ஷடாய் என்கிற நாமத்துல நான் அறியப்பட்டேன், இந்த யெகோவா என்கிற நாமத்துல நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இந்த யெகோவா என்கிற பேரை நீங்க மொழியாக்கங்கள்ல அது அர்த்தத்தை மொழியாக்கம் செய்திருக்க மாட்டார்கள்.
அதுக்கு ஒரு முக்கிய காரணம், இஸ்ரவேலர்கள் அவருடைய தேவனுடைய பெயராக யெகோவாவை கருதினார்கள். யாவே, அந்த யாவே வார்த்தையை உச்சரிப்பதற்கு ஐயப்பட்டு அதுல ஒரு ஹெச்சப்பட்டு யெகோவா அப்படின்னு என்ன செஞ்சார்கள், உச்சரித்தார். அந்த அளவுக்கு அந்த பேரை அவர்கள் மேன்மையாக தங்களுடைய வாழ்க்கையில வைத்துக் கொண்டார். ஆனா அந்த யெகோவா எப்படி எல் ஷடாய் என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருப்பது போல இந்த யெகோவா என்கிற வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், அவர் தனித்து இருக்கக்கூடியவர், நிச்சயமானவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்கிற ஒரு அர்த்தம் உடையதாக இருக்கிறது. அத நீங்க அந்த நாமத்திலே, அந்த அர்த்தம் உள்ள நாமத்திலே அவர் மோசைக்கு வெளிப்படுகிறத நீங்க என்ன செய்யலாம், யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இருக்கிறேன் என்பவர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடன் சொல்லி இருக்கிறேன், அவர் தனித்தவர், அவர் நித்தியமானவர், அவர் எப்பொழுதும் இருப்பவர், அப்படிப்பட்ட ஒரு நாமம். அவருடைய பெயரை பாருங்க, எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர், அவர் யெகோவா, அவர் நித்தியமானவர், தனித்தவர், இருக்கிறவர். இப்படி அவருடைய பெயர்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியப்படுற மாதிரி. ஒரு பெயர் என்று சொல்லி நாம் அழைக்கிற விதமாய் தேவனுக்கு ஒரு நாமம் இருக்கிறதா தெரியவில்லை. அந்த தேவனை நாம் அழைக்கும் பொழுது அவருடைய தன்மை வெளிப்படுகிறதாக அவருடைய பெயர் அவர் என்ன செய்யறாரு, சொல்றார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று தன்னுடைய தன்மையை தான் அவர் தேவன் என்று சொல்லுகிறார். அவர் யெகோவா என்று சொல்லும் போது நான் தனித்தவர், இருக்கிறவராக இருக்கிறவர் என்று சொல்லி அவருடைய தன்மையை அவருடைய பெயராக வெளிப்படுத்துகிறார். யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 14-15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனுடைய கர்த்தர் என்னை, மோசேயிடத்தில் சொல்கிறார், இருக்கிறவராக இருக்கிறேன் என்கிற நாமத்தினாலே அவர்களுக்கு வெளிப்படும் பொழுது அவர் அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறத நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. சரி, அப்போ ஆண்டவருடைய பெயர் என்று சொல்லும் போது அவருடைய தன்மை, அவருடைய குணம், இன்னும் என்ன ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய செயலையும் அவருடைய குணத்தையும் அவர் ஒரு நாமமாக அறிவிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 5-7வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்தை அறிவிக்கும் பொழுது, நாமத்தை கூறும் பொழுது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகாதேவன் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைவர்களுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை, அவருடைய ஒரு தன்மையை, அவருடைய குணத்தை அங்கே ஒரு நாமமாக அவர் அறிவிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் அவருடைய பெயராக அவர் சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலையில அவருடைய சுவாபம் எப்படி வெளிப்படுகிறதோ அதை ஒரு பெயராக சொல்லுகிறார். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவருடைய அந்த சுவாபத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவர் தான் எரிச்சல் உள்ள தேவன் என்று என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அப்ப நமக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னால், தேவன் தம்முடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது கூட அவருடைய சாயலை சரியாய் விளங்கிக் கொள்ளும்படியாய் அந்த தன்மையையும் அந்த குணத்தையும் அவருடைய செயல்பாடையும் அவர் நாமமாக அறிவிக்கிறதை நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. வேதாகமத்திலே தேவனுடைய பெயர் எதை சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய செயல்பாடை சார்ந்து இருக்கிறது, குணத்தை சார்ந்து இருக்கிறது, அவருடைய தன்மையை சார்ந்து இருக்கிறது. அப்போ அவருடைய பெயரை அப்படி அவர் வெளிப்படுத்துகிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்போது அவர் சர்வ வல்லமையை எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நான் கிரகிக்க வேண்டும். அவர் எப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கிறார், அந்த தேவன் என்னிடத்தில் எப்படி செயல்படுகிறார் கிரகிக்க வேண்டும். அந்த பெயரை சொல்லும் பொழுது கூட அவருடைய குணத்தை நான் கிரகித்து அவருடைய சாயலுக்கு மாற வேண்டும் என்ற நோக்கத்துல தேவன் அவருடைய பெயரை வெளிப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவர் என்ன பெயர் உள்ளவர் அப்படின்னு கேட்டா, வேதாகமத்தின் தேவனுக்கு பெயர் இல்லை. அவருடைய குணமே அவருக்கு பெயர், அவருடைய தன்மையே அவருக்கு பெயர், அவருடைய செயல்பாடே அவருக்கு பெயர், அவருடைய சூழ்நிலையில் அவர் வெளிப்படுகிற அந்த ஒவ்வொரு நோக்கமும் அவருடைய பெயர். தேவனுடைய பெயர் அன்பு, சொல்லலாம், தப்பு கிடையாது. அவர் கோபப்படும் பொழுது கோபத்தின் தேவன் சொல்லலாம், தப்பு இல்லை.
ஆனா அந்த குணத்தை அவர் வெளிப்படுத்த முடியாத அந்த பெயரை சொல்லும் பொழுது, அந்த பெயரை உச்சரிக்கும் பொழுது என்னுடைய சுவாபம் அந்த பெயருக்கு இசைவாய் மாறி வந்து கொண்டிருக்கிறதா? சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆராதிக்கிறது ஏதுவான கிரியைகளும் சிந்தனைகளும் இடத்தில் இருக்கிறதா? இருக்கிறவராக இருக்கிறேன் என்கிற தேவனை ஆராதிக்கிற செயலும் சிந்தனையின் இடத்தில் இருக்கிறதா என்கிற ஒரு எண்ணம் என்னிடத்தில் உண்டாக வேண்டும். நான் ஒரு பெரும் பகுதியை நான் விட்டுவிட போகிறேன். ஏன் அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும் இந்த தேவன் எத்தனை நபர், அவர் எப்படிப்பட்ட சுவாபம் உடையவர் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவர் 3 தனி ஆள் தத்துவம் உடையவர். சுருக்கமா சொல்லி முடிச்சு, தனி ஆள் தத்துவம் உடையவர். வசனங்களை வாசிக்க போறதில்லை. ஆயினும் அவர் ஒரே கர்த்தர். எப்படி ஒரே கர்த்தர் என்று சொன்னால், அந்த ஒரே என்கிற வார்த்தைக்கு இக்காட் என்கிறது வார்த்தை மூல பாஷையில உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். அது இணைந்த ஒன்று. எப்படி கணவனும் மனைவியும் 2 ஆட்களாக இருந்தாலும் ஒரே மாமிசமாய் இருக்கும்படியாய் தேவன் சொல்கிறார் இல்லையா? அப்படி 3 நபராய் இருந்தாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒன்றை போல இருக்கிறார்கள். இதை நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க, சரிங்களா? அந்த அந்த 3 நபர்களுக்கு, அந்த தெய்வத்துவத்தினுடைய 3 நபர்களுக்கு வேதம் ஒரு பெயர் சூட்டுகிறது. நம்ம நாமங்களை படிச்சுக்கிட்டே வந்தோம் இல்லைங்களா? எல்ஷடாய், யெகோவா, இன்னும் அந்த யெகோவா கூட சேர்த்து நிறைய காரியங்கள் எல்லாம் சொல்லி அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மை நம்ம என்ன சொல்லி பார்க்கும். எரிச்சல் உள்ள தேவன், அவர் அன்பும் இரக்கம் உள்ளவர். இப்படி அவருடைய செயல்களையும் குணத்தையும் தன்மையும் பெயராய் வெளிப்படுத்தும் பொழுது இன்னொரு நாமத்தை வெளிப்படுத்துறார் பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 19 20 வரை, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. இங்க ஒரு 3 பெயர்கள் வருது பாருங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இது பிதா அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு முதன்மை ஸ்தானத்தை காட்டுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. குமாரன் என்று சொல்லும் போது பிதாவுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற ஒரு நிலையை அது வெளிப்படுத்துகிறது. இன்னும் பரிசுத்த ஆவி என்று சொல்லும் போது அது இன்னும் அதை காட்டிலும் கீழாக இருக்கிற ஒரு நிலையை வெளிப்படுத்துறார். அப்ப தேவன் அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவர் ஒரு நிலைப்பாடை வெளிப்படுத்துகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். முதல்ல பரிசுத்த ஆவியானுடைய நிலையை பார்க்கும் பொழுது தூதர்களை சிருஷ்டிச்சார் இல்லைங்களா? அந்த தூதருடைய தன்மையை சொல்லும் போது பணிவிடை செய்யும் ஆவியா இருக்கிறார்கள் அல்லவோ என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்துல. இப்ப பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற தேவத்துவத்துல ஒரு நிலைப்பாடு சொல்லப்படுது பாத்தீங்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி என்கிற ஒரு நிலைப்பாடு ஒரு பணிவிடை செய்கிற ஒரு நிலைப்பாடை காட்டுகிறது. ஒரு சேவை செய்கிற ஒரு நிலைப்பாடை காட்டுகிறது. இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை அவர்கள் எடுப்பதற்கான காரணத்தை நாம் அறிந்து தேவ சாயல் எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த தேவ சாயலுக்கு மாற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி, பிதா குமாரனை தந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ குமாரன் பிதா என்கிற ஸ்தானம் கொஞ்சம் குமாரனை காட்டும். அவர் தான் குமாரனை தந்து இருக்கிறார் என்கிற ஒரு காரியம் அங்கே வெளிப்படும். ஒரு நிலைப்பாடு, முதன்மை, 2வது, 3வது நம்ம பார்க்கிறது, பூமியில பார்க்கிற ஒரு ஏற்றத்தால் ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்கிறது. என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மேலும் தமது முதற் பேர் அவனை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அதை தொழுது கொள்ள கடவர் என்றார். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. குமாரன் இந்த பூமிக்கு வரப்போகிறாரு, மனிதனாய் அவதாரமாக போகிறாரு, பிதா அந்த குமாரனை இந்த பூமிக்காக தரப்போகிறாரு. அந்த சூழ்நிலையில தேவதூதர்களை கூப்பிட்டு இந்த குமாரனை தொழுதுகொள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி ஒரு நிலை பரலோகத்துல இருக்கிறது? மூவரும் ஒன்றாய் இருக்கிறவர்கள் ஆயினும் அவருக்குள்ள ஒரு நிலைப்பாடை பார்க்க முடிகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி இன்னும் வேதம் சொல்லும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லுகிறது. நம்ம ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
தேவத்துவத்தினுடைய அந்த சாயலுக்கு நம்ம மாறுறதுக்காக பிரயாசப்படும் பொழுது அந்த சாயலை சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த சாயலுக்கு ஏதுவாக நம்ம போக முடியும். நீங்க 1 யோவான் 4 அதிகாரம் 8வது 14வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்ப இருந்து அன்பா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் அன்பாக இல்லாத ஒரு காலம் இல்லை. அவர் ஆதி முதல் அன்பாகவே இருக்கிறார். எல்லா காலத்திலும் அவர் அன்பாகவே இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அன்பு என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட அநேக விளக்கங்களை நம்ம சொல்ல நேரும். ஏன்னா அந்த அன்புன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு டிமான்ஸ்ட்ரேட் செய்து காட்டப்பட்டு இருக்கிறது. அதனால நமக்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது. சரிதானே? நீங்க லூக்கா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒருவன் ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்பான். அப்ப ஆண்டவர் உனக்கு தெரியாதுன்னு சொல்லும் பொழுது அந்த 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 வசனத்துக்குள்ள ஒரு அன்புனா என்ன அப்படின்னு அவர் சொல்றார். அவன் பிரதி உத்தரமாக அந்த பரிசேயன் ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்டு நியாய பிரமாணத்துல எது அவசியமானது என்று சொல்லும் பொழுது அவன் பதில் சொல்லுகிறான். பிரதி உத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அன்புனா என்ன அப்படின்னு தெளிவா ஒரு பதில் சொல்றான். தேவனிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும், ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். ரொம்ப தெளிவான பதில். அன்புனா என்னன்னு அழகா இப்ப நமக்கு தெரியும். நான் ஒரு கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். என்ன கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் என்று சொன்னால், இப்போ எனக்கு அன்புனா என்னன்னு இயேசு செய்து காட்டி இருக்கிறாரு, எனக்கு தெரியுது. தூதர்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்படும் பொழுதே தேவன் அன்பாகவே இருக்கிறார். தூதர்கள் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பே தேவன் அன்பா இருக்கிறார். முதலாவது சிருஷ்டிப்பு தூதர்கள். இந்த தூதர்களை சிருஷ்டிக்கும் பொழுது இந்த தூதர்களுக்கு அன்புனா என்ன அப்படின்னு தெரியுமா? வேதாகமத்தை பார்க்கும் பொழுது நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய சிருஷ்டிகள் அவர் எப்படி இருக்கிறார்களோ அப்படி இருக்க விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ஆழமான உரிமையை அறிய போகிறோம். தேவன் எப்படி செயல்படுகிறாரோ அப்படியே நாமும் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய செயல், அவருடைய அந்த அந்த மார்க்கம் வழி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவர் செய்து காட்டி நம்மளை செய்ய சொல்றார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூவரும் ஒன்றாய் இருப்பது போல நீங்களும் நானும் ஒன்றா இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடையது. அப்ப என்ன விளங்குது? அவர் செய்தது போல நம்மை செய்ய சொல்ற. நீங்களாம் இப்படி செய்யுங்க, நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தரா இல்ல. முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அவர் எதை செய்கிறாரோ அதையே அவருடைய சிருஷ்டிகள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். சரி, இப்ப நம்ம உள்ள போவோம். தூதர்களுக்கு அன்புனா என்ன அப்படிங்கிறத யாரு செய்து காட்ட வேண்டும்? தெய்வத்துவம் செய்து காட்ட வேண்டும். ஏன்னா தூதர்கள் சிருஷ்டிக்கப்படும் பொழுது இப்போ நமக்கு இருக்கிற அன்பினுடைய விளக்கங்கள் இல்லை, அவங்களுக்கு தெரியாது. அன்பை சொல்லி புரிய வைக்க முடியாது, அது டிமான்ஸ்ட்ரேட் ஆக வேண்டும், அது செய்து காட்டப்பட வேண்டும். அப்போ பரலோகத்தினுடைய தெய்வத்துவம் தாங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறதுக்கு முன்பாகவே அவர்கள் அறிந்திருக்கிற அன்பை செய்து காட்ட வேண்டும். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பொதுவா நம்ம அன்பு அப்படிங்கிறது எதுல வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா சிலுவையில வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு நினைப்போம். சிலுவையில தான் அன்பு வெளிப்பட்டது என்று சொன்னால், தூதர்களுக்கு அன்புனா என்ன என்பது எப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டது என்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியது வரும். ஆதியில இருந்தே அன்பாக இருக்கிற தேவன் தூதர்கள் சிருஷ்டிக்கும் பொழுது அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை நாம் கேள்வி எழுப்பி அறிந்து கொள்ள வேண்டும். அதான் நம்ம ஒன்றான மெய் தேவனை அறிவதற்கு பிரயாசப்படுகிறோம். ஒரு 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 முக்கியமான வசனம்
மிகவும் ஆழ்ந்த அர்த்தமுடைய ஒரு வசனம். நிறைய ட்ரிப் நம்ம வாசித்திருப்போம். அநேக நேரங்கள் இதை போதிக்கப்பட்டிருக்கும், வேத வாசிப்பாக எடுக்கப்பட்டிருக்கும். நாமளும் வேதத்தை வாசிக்கும் போது அநேக நேரங்கள் இதை வாசித்து இருப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வாக்கியங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இந்த வசனத்தை வாசித்த உடனே இந்த வார்த்தை யார் என்பது நமக்கு தெரியும். அதே அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இது பூமியிலே மனிதனாக அவதரித்த இயேசுவை இந்த வார்த்தை குறிக்கிறது என்பது நமக்கு தெரியும். இந்த வார்த்தை எப்போ இருந்துச்சு? இயேசு எப்பொழுது இருந்தார்? அந்த பூமியில மனிதனாக வந்தார் இல்லையா, அந்த இயேசு தேவனுடைய குமாரன், நாம் அறிய வேண்டிய இயேசு கிறிஸ்து, ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும். நான் அறிய வேண்டிய இயேசு கிறிஸ்து ஆதியிலே இருந்தவரா? ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தேவனிடத்தில் இருந்தது. சரியான மொழியாக்கம் ஆங்கில வேதாகமத்தில் மூல பாஷைகள் போனீங்கன்னு சொன்னா அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அவர் ஆதியிலேயே இருந்தாரு, தேவனோடு இருந்தார், அவர் தேவனாயும் இருந்தார். அவர் தேவனாய் இருந்தார். இந்த வார்த்தைக்கு மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்துவுடைய நிலையை சொல்லும் பொழுது அவர் ஆதியிலே இருந்தார், அவர் தேவனாய் இருந்தார், அவர் தேவனோடும் இருந்தார். எப்போ தேவனோடு இருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இந்த தெய்வத்துவம் துவங்கும் பொழுது ஒரு 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 ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, தெய்வத்துவத்தில் இருக்கக்கூடிய குமாரன் என்று அறியப்படுகிற அந்த இயேசு அவர் ஆதியிலே இருக்கிறார், அவர் தேவன் தான். ஆனா என்ன ஒரு நிலையில ஆதியில இருந்து இருக்கிறார் சொன்னா, தேவனோடு இருக்கிற ஒரு நிலை. இதை விளங்கிக்கணும். தேவனோடு இருக்கிற நிலை அது என்ன? இப்போ பாஸ்டர் ஜெயராஜோட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் ஜெயராஜா இல்ல. ஜெயராஜோடு நான் இருக்கிறேன் என்று சொன்னா நான் ஜெயராஜி இல்லை. அப்போ நான் ஜே கிறிஸ்டிபல் தனி. நான் என் தகப்பனோடு இருக்கிறேன் என்று சொன்னால் நான் தகப்பன் அல்ல. தகப்பன் அவரோட இருக்கிறேன் என்று அர்த்தம். இங்க ஒரு தேவனோடும் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது தேவன் தான், ஆனா தேவனாக இல்லை. கொஞ்சம் எமல சிலர் கோபம் கூட வரலாம். தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை எடுத்திருக்கிறார். அவர் தேவன் தான், மறந்துடக்கூடாது. He is God. ஆனா என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், ஆதியிலேயே தன்னுடைய தெய்வத்துவத்தினுடைய நிலையை விட்டுட்டு தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை எடுத்திருக்கிறார். நீங்க இத விளங்கிக்கொண்டா, காட் காட் காட், 3 பேர், பிதா குமாரன் பரிசுத்தாவி. இன்னைக்கு நம்ம அறியப்பட்டிருக்கிறோம் 3 பேரும் தேவன். சரிங்களா? 3 பேரும் தேவன். ஆனா 3 பேரும் ஆதியில என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் என்று சொன்னா, ஒருவர் குமாரன் என்கிற ஒரு நிலைப்பாடையும், ஒருவர் பிதா என்கிற நிலைப்பாடையும், ஒருவர் பரிசுத்த ஆவி என்கிற நிலைப்பாடையும் எடுக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். மூவரும் காட் தான், தேவன் தான். மூவரும் தேவன் தான். ஆனா மூவரும் என்ன ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார்கள் என்று சொன்னால், குமாரனை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது அவர் ஆதியிலே தேவனாய் இருந்தார், தேவனோடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது அவர் தேவனுக்கு சமமாய் இருக்கிற ஸ்தானத்தை விட்டுட்டு குமாரனாய் இருக்கிற ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார் என்கிறது வெளிப்படுகிறது. சரி, எதற்காக இந்த நிலைப்பாடை அவர்கள் எடுக்க வேண்டும்? சரிங்களா? அதை கொஞ்சம் நம்ம விளங்கிக்கோ. எதுக்காக அந்த நிலைப்பாடை அவர்கள் எடுக்க வேண்டும்? இப்போ தூதர்களை எல்லாம் சிருஷ்டிக்கிற ஒரு அனுபவம் இருக்கு இல்லைங்களா? இந்த தூதர்களை சிருஷ்டித்துட்டு இப்ப நம்மளை பார்த்து சொன்னாரு, நாம் ஒன்றாய் இருப்பது போல நீங்களும் ஒன்றாய் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு.
அப்போ தூதர்களிடத்துல போய் நீங்கள் தேவனிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும், உங்களுக்குள்ளும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை பரலோகத்தின் தெய்வத்துவம் தூதர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவரால் சிருஷ்டிக்கப்படுகிறவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ மூவரும் ஒரே ஸ்தானத்தில் இருந்தால் அதை செயல்படுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். மூவரும் தேவன் என்கிற நிலையில் இருந்து கொண்டால் மூவரும் எல்லாம் அறிந்தவர்கள், எல்லாம் வல்லமையுடையவர்கள், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சார்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலையை தூதர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அந்த சிருஷ்டிகளுக்கு தேவன் தம்முடைய அன்பை கற்றுக் கொடுப்பதற்காக ஆதியிலேயே தேவன் என்கிற ஸ்தானத்தை விட்டுவிட்டு தேவனுடைய குமாரன் என்கிற ஸ்தானத்தையும் பரிசுத்த ஆவி சேவை செய்கிற ஸ்தானத்தையும் எடுத்துக்கொண்டு பிதா என்கிற தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு தூதர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் தேவன் அவர் என்ன செய்கிறாரோ அதை மட்டுமே என்னை செய்ய சொல்லுகிறார். கூடுதலா ஒரு கடுகளவு கூட அவர் செய்ய சொல்லவில்லை. அவரை காட்டிலும் குறையா இருந்தா கூட அவர் அனுசரிச்சு போகிற நிலையில தான் இருக்குதே தவிர, ஆனா அவர் என்ன செய்கிறாரோ அதை மாத்திரமே நம்மளை செய்ய சொல்லுகிறார். அப்ப ஆதியில இருந்து தேவன் எப்படி அன்பாக இருக்கிறார் என்கிற வசனத்துக்கு விளக்கம் வேணும்னு சொன்னா, அவர் ஆதியிலே தம்முடைய சிருஷ்டிகளுக்கு அன்பை கற்றுக் கொடுப்பதற்காக குமாரன் என்கிற ஸ்தானத்தை எடுத்து பிதாவுக்கு கீழ்ப்படுகிறவராகவும் ஆவியானவர் என்கிற ஸ்தானத்தை சேவை செய்கிற ஸ்தானமாகவும் எடுத்து தேவனுக்கும் ஒருவருக்கொருவர் சகலமாக இருக்கும்படியாக அந்த கீழ்ப்படுகிற அனுபவத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஸ்தானங்களை விட்டு தங்களை தாழ்த்தி கொண்ட தேவன் நம்முடைய தேவன். சிலுவையில மாத்திரம் தாழ்த்தலவர். அவர் ஆதியிலேயே தாழ்த்தி கொண்ட தேவன் அவருடைய சிருஷ்டிகளுக்காக தாங்கள் செய்கிறது இன்னது என்று அவர்கள் அறிந்து செய்ய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய நோக்கங்களை செயல்படுத்தி காட்டுவதற்காக தங்களை தாழ்த்தி கொண்ட ஒரு தெய்வத்துவம் தான் வேதாகமத்துடைய தேவன். சரி, அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்களை நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, பரலோகத்துல யுத்தம் உண்டாயிடுச்சு. சரிங்களா, பரலோகத்துல யுத்தம் உண்டாயிடுச்சு. இந்த யுத்தத்துடைய விளைவு எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். சாத்தான் நினைச்சப்பட்டான், கீழே தள்ளிவிடப்பட்டான். இந்த யுத்தத்தில பரலோகம் இரண்டாய் பிரிந்து நின்றது. நான் வசனத்தெல்லாம் வாசிக்கல, நேரம் ஆயிரும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். இது துன்மார்க்கமான தூதருக்கு தலைவனாக லூசிபர் இருந்தான். தூதர்களுக்கு முதன்மையாக சிருஷ்டிக்கப்பட்டவன் இருந்தான். ஆறாமை போல பரலோகத்தில் தூதனை சிருஷ்டிக்கும் போது முதன்மையாக உண்டாக்கப்பட்ட அந்த லூசிபர் இப்பொழுது சாத்தான் என்று சொல்லப்படுகிறவர் அந்த விழுந்து போன தூதர்களுக்கு, துன்மார்க்க தூதர்களுக்கு தலைவனாய் இருந்தான். அதற்கு முன்பாக எல்லா தூதர்களுக்கும் தலைவனாய் இருந்த அந்த தூதன், அந்த லூசிபர், அந்த சாத்தான், இவர் துன்மார்க்க தூதர்களுக்கு தலைவனாய் இருந்தான். தேவனுக்கு உண்மையா இருந்த தூதர்களுக்கு தலைவர் இல்லை. மை காட், என் தேவன் என்ன செய்தார் என்பதை பார்க்கும் பொழுது சிருஷ்டிகளுக்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிற ஒரு கர்த்தரை நாம் பெற்றிருக்கிறோம். சாதாரண ஒரு கர்த்தரை நம்ம தொழுது சும்மா நம்ம ஏதோ சும்மா அப்படி ஒரு தொழுகை ஒரு 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 எப்படி சொல்றது, கடமை என்கிற வார்த்தை ரொம்ப கீழ்த்தரமா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. ஆனா அறிய வேண்டிய விதமாய் தேவனை அறிந்து தொழுதுகிறோமா இல்லை. அவருடைய சிருஷ்டிக்காக எதையும் செய்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிற ஒரு கர்த்தராய் பார்க்கும் பொழுது நான் எப்படி இருக்கணும், என்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கணும், அவருடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டும் அல்லவா. அவர் தமக்கு கீழாக இருக்கிறவருக்கு, தம்முடைய சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறவருக்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமா இருந்தார் சொன்னா, நான் இந்த பூமியில அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எப்படி இருக்கணும். தேவனாக இருந்தவர் அன்பை கற்றுக் கொடுப்பதற்காக குமாரனாக வந்தார். இந்த தூதர்களுக்கு தலைமை பொறுப்பெடுப்பதற்காக தூதனாகவும் மாறி போனார், மிகாவேலாகவும் மாறி போனார். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
ஒன்றான மெய் தேவனாகிய உண்மை அறிவது நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லும் பொழுது, என் தேவன் அவர் செய்கிற மாத்திரமே என்னை செய்ய சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்லாதபடி அவருடைய பிள்ளைகளுக்காக எப்படிப்பட்ட ஒரு செயலையும் என்ன நிலையையும் எடுப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிற ஒரு கர்த்தர் நம்முடைய கர்த்தர். மாற்றத்தை பாருங்க. அவர் தேவனாயிருந்தார், அவர் குமாரனாய் மாறினார், அவர் தூதனாகவும் மாறினார். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன் இவர் அல்லாமல் வேறு ஒருவரும் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு குணலட்சணத்தை எந்த தெய்வத்திடத்தை நீங்க பார்க்க முடியாது. பிசாசனால உண்டாக்கப்பட்ட ஒரு தேவனோடும் இதை நீங்க ஒப்பிட முடியாது. A God wants us to do what he does. அவர் என்ன செய்கிறார் அதை மாத்திரமே நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறவராக, தேவனுக்கு கீழ்ப்படியவராக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக குமாரன் என்கிற ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டாரு. நாம் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்துவதற்காக குமாரனுக்கு எப்பொழுதும் ஒத்தாசையா இருக்கக்கூடிய ஒரு சேவை செய்கிற ஒரு ஸ்தானத்தை பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொண்டாரு. அதோட நின்றுல, அவங்க குமாரன் என்கிற ஸ்தானத்தோட நின்றுல, அவர் என்ன செஞ்சாருன்னா, தேவ தூதர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அவர்களுக்கு தலைமை தாக்கும்படியாக தூதனாகவும் மாறினார், மிகாவேலாகவும் மாறினார். அதுக்கு ஒரு சரித்திரம் நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் என்ன செய்தாருன்னு சொன்னா, ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினாரு, பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னாரு, பழத்தை சாப்பிட்டாங்க. ஆதாமும் என்ன செஞ்சா, அந்த பழத்தை வாங்கி என்ன செஞ்சா, சாப்பிட்டுட்டா. அவர்களுக்கு மீட்புக்காக என் தேவன் செய்த காரியம் இருக்கு பாருங்க. என்னையும் உங்களையும் மீட்பதற்காக அவர் செய்த காரியம் இருக்கிறது பாருங்க. அவர் பாடு உள்ள மனுஷனாகவும் தம்மை தாழ்த்தி கொண்டார். அவர் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பு என்னிடத்தில் இருக்கிறதா? அவர் அவருடையவர்களுக்காக செய்வதற்கு, எதையாவது செய்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கிற ஒரு அன்பு. அவருடைய இடத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக ரட்சிப்பையும் மேன்மையும் வழங்குவதற்காக அவர் அவர் தன்னுடைய நிலைகளை மாற்றிக்கொள்கிற ஒரு அன்பு. இந்த அன்பு என்னிடத்தில் இருக்கிறதா? தேவ சாயலை பெற வேண்டும். நம்ம தேவ சாயலை ஆண்டவரை தாரும். சும்மா வராது. ஒன்றான மெய் தேவனை அறிய வேண்டும். அவர் சும்மா வரல. அவர் ஆதியில இருந்த அன்பாய் இருக்கிறார். அவர் தாழ்மை, அன்பை தம்முடைய சிற்சிகளுக்கு வெளிப்படுத்துவதற்காக ஆதியிலேயே அவர் தேவனோடு இருக்கிற நிலையை, குமாரன் என்கிற நிலையை எடுத்துக்கொண்டார். தூதர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த தூதர்களுக்காக நிற்பதற்கு ஒரு தூதனுடைய நிலையை, ஒரு மிகாவேல் நிலையை எடுத்துக்கொண்டார். இந்த மனிதன் பாடு உள்ள பாவம் நிறைந்த மனிதனை அழிவிலிருந்து மீட்பதற்காக அந்த பாடுள்ள சாயலாகிய மனிதனுடைய சாயலை எடுத்துக்கொண்டார். தன்னை தாழ்த்தி அவருடைய சிற்சிகளை ரட்சிப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கிறவர் கர்த்தர். அன்பானவர். இந்த அன்பை இருதயத்தில் உண்டாகலாம். அவரை அறிகிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு, உண்டான மெய் தேவனை அறிய வேண்டுமா? ஏன் அறியணும்னா, நான் எதன் மீது என்னுடைய அன்பை அதிகமாய் வைத்திருக்கிறனோ அது போல மாறிவிடுவேன். இவருடைய அன்பை அறிய அறிய அவரை போல நான் மாறி விடுவேன். நம்ம இதை குறித்து நினைக்கிறதும் இல்லை, இதை குறித்து பேசுறதும் இல்லை. சிலுவையில பாடு கொடுத்தார், அன்பை காட்டினார். ஐயா, அவர் தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்காக எதையும் செய்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிற கருத்து, அவருடைய நன்மைக்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிற கருத்து, அவர்களை ரட்சிப்பதற்கு எதையும் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிற கருத்து. அப்படி போல இந்த பூமியில அவருடைய மந்தையை உருவாக்குவதற்காக நான் என்ன செய்கிறேன்? இந்த அன்பை வெளிப்படுத்துகிறதா? அவர் சும்மா செய்ய சொல்ல, அவர் செய்த மாதிரிலாம் செய்ய சொல்ற. அதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. அவர் எப்படி இருக்கிறார் அப்படித்தான் என்ன இருக்க சொல்றாரு. கொஞ்சம் கூட, ஒரு சதவீதம் கூட என்ன கூட இருக்க சொல்லல. சரி, நான் தெய்வம், நான் இப்படிதான் இருப்பேங்க, நீங்களாம் அப்படி சொல்லல. அவர் எப்படி வாழ்கிறாரோ அப்படியே என்னை வாழ சொல்கிறார். The most beautiful God we serve. மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன், மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன். அவருடைய சாயலுக்கு நான் மாற வேண்டும்.
அவருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுதாம் அவருடைய குணத்தை நான் அறியும்படியாய் அவருடைய பெயரை வைத்திருக்கிறார். அது எல்லாவற்றுக்கும் மேல் அவர் ஆதியிலே இருந்து அன்பாக அவருடைய ஸ்தானங்களை மாற்றி அமைத்துக் கொண்டு, இதனாலதான் நீங்க வேதாகமத்துல போய் படிக்கும் பொழுது என்ன விளங்கும் சொன்னா, குமாரன் எப்பொழுதும் பிதாவே சார்ந்து இருப்பதாக நீங்க பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் குமாரனுக்கு ஒத்தாசை செய்வதாக இருக்கிறத பார்க்க முடியும். What a beautiful God has demonstrated his love to us. என்ன அழகா அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் எப்படி அன்பாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவு அழகாக வெளிப்படுத்துகிறார். இதுக்கு மேல செய்து காட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனியும் நான் அன்பை கண்டு கொண்டு அதன்படி செயல்படாவிட்டால், எனக்கு அன்புடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் ஜீவிக்கிறோம். இந்த ஒன்றான மெய் தேவனை அறிந்து அவருடைய சாயலுக்கு மாறுவோம். அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் உண்டாக்கட்டும். அவருடைய சுவாபம் நம்மிடத்தில் வெளிப்படட்டும். அவரை போல நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். மிக அருமையான ஒரு சத்தியத்தை நாம் படித்தோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூவரும் தேவன், அவருடைய நிலைகள் என்ன என்று மிக தெளிவாக நாம் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். ஆவியானவர் தாமே நம்மோடு கூட இடர்பட்ட, அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்தில் நாம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து போவோம். நம்ம இதில் இருக்கிற சகோதரி அன்னா புஷ்பம் அவங்க இந்த முடிவு ஜெபத்தை எடுப்பாங்க. அன்னா புஷ்பாக்கா, புஷ்பாக்கா இருக்கீங்களா? இப்ப அன்மியூட் பண்ணுங்க மைக்க. அன்மியூட் பண்ண முடியல ஃபர்ஸ்ட். பண்ணல இப்போ ஆன் பண்ணி. ஜெபம். சோத்திரமையா சோதரம் கர்த்தாவே, தகப்பனே, இந்த சாயங்கால வேலைக்கான நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. அப்பா தெய்வமே, ஆமாண்டவரே, நீர் எங்களில் அன்பு கூர்ந்தப்பா. உமது அன்பை ஆண்டவரே நீர் தேவனா இருந்தீரப்பா. என் தகப்பனை எங்களுக்காக ஆண்டவரே இசப்பா எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே இசப்பா இந்த உலகத்துல வந்தீரே ராஜா. நாங்களும் ஆண்டவரே அப்பா அந்த அன்பை ஆண்டவரே அந்த கண்பை காமித்தவர்களாக ஆண்டவரே அந்த அன்பை செயல்படுத்துவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா நாங்கள் மாற வேண்டும் கர்த்தாவே. அதற்கு நீங்க உதவி செய்யுங்க ராஜா. நம்மளே சுவாமி, இந்த கூட்டத்துல ஆண்டவரே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்பா. எல்லாரையும் நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஆண்டவரே சப்பா உமது அன்பை பிரதிபலிப்பாக காணப்பட உதவி செய்யுங்க அப்பா. தெளிவாக ஆண்டவரே எடுத்துக்கொண்டது ஆண்டவரே ஊழியக்காரருக்காக செபிக்கிறப்பா. அவங்களையும் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்திலையும் ஆசீர்வதிங்க. அதிக சத்தியங்களை நாங்கள் அவர்கள் மூலம் அறிந்து கொள்ள நீங்க உதவி செய்யணுமா செபிக்கிறோங்க தாவே. என் தகப்பனே ராஜா, இந்த ஆண்டவரே கொடிய காலத்தில் நாங்கள் வாழ்கிற ராஜா. ஆனால் என் தகப்பனே ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமது வார்த்தை கீழ்ப்படுகிறவர்களாக ஆண்டவரே வாழத்தக்கத்தான கிருபை தாருங்க ராஜா. ஆண்டவரே அப்பா ஆதியிலே நீர் இருந்தீரையா. என் தகப்பனை நாங்கள் அறிந்திருக்கோம் அப்பா. நாங்கள் ஆண்டவரே சப்பா நீர் என்ன விரும்புகிறீரோ ஐயா என் தகப்பனை உண்மை போல் ஆண்டவரே நாங்களும் மாறணும்னு நீர் விரும்புகிறீர் ராஜா. ஆமா ஆண்டவரே, அதேபடி நாங்கள் மாறதுக்கு அப்பா எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்க பலன் தாருங்க ராஜா. எங்களை நாங்களே அப்பா ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கத்தக்கதான பலனை கொடுங்கப்பா. என் தகப்பனை வழி நடத்துங்க ராஜா. எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா உமது கரம் ஆண்டவரே சப்பா எங்களோடு இருக்கணுமா செபிக்கிறேன். எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா. வழி நடத்துங்க ஒவ்வொரு நாள் ஆண்டவரே. நாங்கள் உமது பாதையில் ஆண்டவரே நீர் விரும்புகிற வழியில நடக்கிறதுக்கு ஐயா எங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க பலன் தாருங்க ராஜா. வழி நடத்துங்க அப்ப. அந்த ஜூம்ல கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நடத்துகிற போதகர் ஆண்டவரே, இதுல கலந்து கொண்டு பாஸ்டர் மாதிரி எல்லாருக்கும் கூட செபிக்கிறப்பா. இந்த காலங்களில் ஐயா நோய் வாய்ப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்பா. என் தகப்பனே அப்பா அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க விடுதலை தர வேணுமா செபிக்கிற ராஜா. என் தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு ஆண்டவர் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிற ராஜா. எங்களுடைய ஜெபங்களை ஏற்றுக்கொண்டையா அப்பா நீங்க உதவி செய்யணுமா செபிக்கிறோங்க தாவே. எங்களை தாழ்த்துக்கிற ராஜா. அப்பா ஒவ்வொரு நாளும் நீங்க காத்து வழி நடத்துங்க. எல்லா துதிகளும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபப்பட்டினுடைய பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை